ஹலோ க்ளவுன்ஸ். பொதுவாக உட்காந்து ரீல்ஸு ஷார்ட்ஸில் அப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். இந்த கர்மமெல்லாம் எதுக்குடா நமக்கு வந்துட்டு இருக்குன்னு சம்மந்தமே இல்லாத நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சமயம் சில ரீல்ஸ்லாம் பார்க்குறப்போ டேய் இது நான் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. காலையிலேயே ஒழுங்கா ஆய்ப்போ இருக்கணும். இப்போ ஆய் வர மாதிரி இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து கம்ப்யூட்டர் லேப் வேற கூப்பிடுவாங்க. என்ன பண்ண போறனோ தெரியல. உட்காந்து பிரேக் ஏற்றிடலான்னு பார்த்தா டீ வர வச்சுட்டு தான் விடுவாங்க போல. ஐயோ உண்மைடா, அது ஸ்கூலுக்கு ரெடியாகிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். இத்தனை காலெல்லாம் போயிருப்போம். அந்த யூனிஃபார்ம் போட்டு பஸ்ஸு வந்துருச்சு, பஸ் ஏறணும் வந்தால் கூட சரி இது பண்ணிடலாம். ஆனால் ஸ்கூலுக்கு போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி வைத்த கலக்கும். ஆஹா, அப்போல்லாம் சொன்ன மாதிரி கலாய்ப்பாங்க, இது எப்படிரா ஓட்டுறது அப்படின்ட்டு இருப்போம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. இதில் வேற ஒரு சமயம் யோகா கிளாஸ் வேறு இருக்கும். இன்னைக்கு தீந்தமுடா சோலி முடிச்சு. ஏண்டா பாய்ஸு கேர்ள்ஸு மென்னு உமன்ஸுன்னு போட்டிருந்தா தெரியும். இதனடா இஸ்ஸு அர்ரு. இப்போ இங்கே போகிறதா இல்லை இங்கே போகிறதா? கத்தி படத்தில் கூட சமந்தா சொல்லுமே ஐ லவ் ஹர் அப்படின்னு. இல்லை ஐ லவ் ஹிம்னு சொல்லுமா? இல்லையா ஹர்ரா ஹிம்மா? அவர்கள் அவர் ஹர் ஹர் தான். ஆனால் இது உண்மைதான்டா. புரிகிற மாதிரி எழுதி வைக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்க மாதிரி ஆண் பெண்ணுன்னா எழுதி வைக்க மாட்டாங்க. வித்தியாசமாக பண்ணு ஹெர்ரு ஹிம்மு ஏதோ போட்டு வச்சுருக்கானுங்க. இதே மாதிரி தான் இந்த புஷ்ஷு புல்லும் கன்ஃபியூஸ் ஆகும். எது புஷ்ஷு எது புல்லுன்னு தெரியாமல் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு நின்றுட்டு இருப்போம். புல்லுனா தள்ளணும், புஷ்ஷுனா இழுக்கணும் அப்படின்ட்டு. இன்னும் அது புல்லுனா புஷ். இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப புஷ்ஷு புஷ்ஷும்பாங்கல்ல, அப்போ என்னது தள்ளு தள்ளு. அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இனிமேல். புஷ்ஷு புஷ்ஷுன்னா தள்ளணும், புல்லு புல்லுனா இழுக்கணும், புல்லுனா புடுங்கணும், அப்போ புல்லு புடுங்கிருப்பலாம் அது மாதிரி இழுக்கணும். ஓகேவா? நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி. புல்லுனா தள்ளணும், புஷ்ஷுனா சி. புல்லுனா இழுக்கணும், புஷ்ஷுனா தள்ளணும். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. ஓகே. ஹலோ மேம். இவன் இல்லையா? சாரி. இது எல்லா இடத்துலையும் நடக்கும். துணி கடையில் போனாலும் இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஜூடியோ போயிட்டாலே நம்மளை எடுத்து ட்ரெஸ் காட்ட சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இது காமனாக எல்லாத்துக்கும் நடந்திருக்க வேண்டிய ஒன்று தான். சிக்னலில் செருப்பு கழட்டிட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க, அதை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. இந்த மாதிரி ஞாபகம் மருதி நிறையா வந்துருக்குடா. இப்போ வர வர ரொம்ப ஞாபகம் மருதி வந்துட்டு இருக்குது. கதை கேட்க ரெடியாடா. இப்படி தான் ஒரு நாள் வந்து வீட்டில் ஃபேன் மாட்டிட்டு இருந்தேன். மாட்டிட்டு இருக்கிறது டேப்பு தேவைப்பட்டுச்சு, அந்த இது அடிக்கிறதுக்கு, வயர் அடிக்கிறதுக்கு. சரி போய் டேப் வாங்கிட்டு வந்தாலும் கடைக்கு போகிறப்ப அம்மா இருந்துட்டு நானும் வந்து தக்காளி வாங்கணும் அப்படின்னு போகிற வழியில் அந்த காய்கறிகளை விட்டு நீ திருப்பி டேப் வாங்கிட்டு திரும்பி வர்றப்ப நீ வந்து கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னாங்க. சரின்னு அம்மா காய்கறி கடையில் விட்டுட்டு நான் டேப் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நான் பாட்டுக்கு ஃபேனை மாட்டிட்டு எங்கே அந்த திருப்பிலியை காணோம் அப்படின்னு நான் மறந்துட்டேன். எங்கள் அம்மா நீங்கள் வீட்டில் தேடிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு வா எங்கம்மா இருக்க அப்படின்னு கேட்குறேன். ஏய் நீ தான் வெயிட் பண்ண சொன்னேன், நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போகிறாங்க. அந்த அளவுக்கு ஞாபகம் மாதிரி ஆகிட்டு இருக்குது. இதில் பர்த்டே வேறு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். எனக்கு எதிரிகை வேற எங்கேயும் வேணாண்டா, கூடயே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸு இருந்தாலே போதும். வேற எதிரிகை வேற எவனும் தேவையே இல்லை, அவனுங்களே போதும். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். நெவர் ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட். அறுத்துட்டு உள்ளே வந்துட்டானுங்க. ஆனால் நான் கூட இந்த ரீல்ஸில் ட்ரிம் பண்ணிட்டு இந்த ட்ரிம்மரை வச்சுட்டு இப்படி ட்ருன்னு அறுத்துட்டு இருப்பானுங்களா, அந்த மாதிரி சும்மா சவுண்ட் மட்டும் விட்டு போட்டான்னு நினச்சேன். மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். உண்மையான அறுத்துட்டு ஓட்டையை போட்டு உள்ளே போயிட்டானுங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். ஓனரை கொண்டு விட மாட்டேன்ற யாரா நீ? உண்டா சௌரா ஓனரா தொலைச்சிருவேன்.
ஓனர்னா ஒரு இடத்துல உட்கார வேண்டியதுடா. எதுக்கு அங்கிட்டு அது ஒரு சமயம் ஓடிபி கேட்கும். ஓடிபி போட்டதுக்கப்புறம் நம்ம அது பாஸ்வேர்டுக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தா அங்கேருந்து ஓடிபி கேட்கும். ஓடிபி அங்கேருந்து சில கொஸ்டின் கேட்கும். நானே ஒரு பெரிய ஞாபகம் வருது. அங்கேருந்து சைல்ட்ஹுட் யார் அதுன்னு செட் பண்ண கொஸ்டின் கேட்கும். பெரும்பாடுது முடியல முடியல. இவர் வந்து நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. ஒய்ஃப் பர்த்டே அப்போ இந்த மாதிரி காசே இல்லை வாங்குறக்கு இல்லைன்னு சிம்பாலிக்காக காமிக்கிறாரு. ஆனால் இது நம்ம பர்த்டே போயுமே அந்த மந்த்து ஒரு மாதிரி பட்ஜெட் ஆகுது. நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தா ஓகே, இந்த மாதம் நமக்கு பர்த்டே வரப்போகுது அப்படின்னு பிளான் பண்ணால் அப்போ தான் எதாவது பிளான் பண்ணுவாங்க, இன்விடேஷனை தூக்கிட்டு வருவாங்க, கல்யாணமே நடக்காமலாம் பத்திரிக்கை கொண்டு வந்து நீட்டுவானுங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? உனக்கு என்னப்பா, உன் கம்பெனியில் ஜாலியாக வேலை பார்ப்ப. மீ இன் மை கம்பெனி. இதுக்கான பதில எடிட்டர் அந்த வீடியோவை போடு. ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. When you lie on your resume. கொஞ்ச நஞ்ச போயினா பரவாயில்ல, குயிக் லேர்னர்னு போட்டிருப்போம், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கோம். பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கிறது வேலைக்கு சேர்ந்தனே, நான் காமா இருந்திருக்கணும். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. எனிமி பொட்டி பக்கத்துல அவன் பொட்டி இருந்துச்சு, அதான் தெரியாம லூட் அடிக்க வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்ண ப்ரோனா, இன்னைக்கு தான் அதிசயமா M4 6X எல்லாமே கிடைச்சது. உனக்கு திறமை இருந்தா நீ தேடி எடுக்க வேண்டியதானே ப்ரோ லூட்டு. சீச்சி அப்படிலாம் இல்ல ப்ரோ. ரீகால் ஆயிட்டு வா, உன் பொட்டியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பொட்ட மாதிரியா லூட் அடிச்சிருக்கீங்க. கரெக்டா, கஷ்டப்பட்டு கன்னு ஸ்கோப்லாம் எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக எனிமி வந்து போட்டு தள்ளிடுவானுங்க. சரி டே என்னை ரீகால் பண்ணியிருக்கடா நானே வந்து எடுத்துக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு போனால் கரெக்டாக போய் அந்த பொட்டியை தொட்டுருவானுங்க. அழைத்தீர்களா லகடா பாண்டிகளா? அரண்மனையில் வேறு எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஒருவன் வருவதில்லை. அந்த புறத்திலிருந்து கூப்பிட்டால் மட்டும் எல்லோரும் எகிரி வந்து நிமிதித்து கொள்ள பார்ப்பீர்கள். ஆனால் இதுவே நாக்காயிட்டா எவ்வளோ கத்தினாலும் கிட்ட கூட வரமாட்டானுங்க. எனக்கு வேலை இருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியாது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய். Mm.